Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நான் பார்க்கறது என்னன்னா, என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா விதமான தேர்தல் வியூகங்களை சரியாக அமைத்துள்ளதாக நான் பார்க்கிறேன். 2024 தேர்தல்ல பல தவறுகளை பாஜக செய்ததாக நான் பார்க்கிறேன். தேஜஸ்வி யாதவோட ப்ராப்ளம் என்னன்னா, தேஜஸ்வி யாதவ் அனைத்து சமுதாயத்தினருக்கும் அது ஒரு தலைவராக எழும்பி வரவில்லை. அவரை இன்னமும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் யாதவர்களுக்கும் உண்டான தலைவர்களாகவே மக்கள் பார்க்கிறார்கள். ஏற்கனவே லாலு பிரசாத் யாதவோட ஆட்சியை அவங்க பார்த்துட்டாங்க. லாலு பிரசாத் யாதவ் ஆட்சி முடிவுற்று நிதிஷ்குமாருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் சமமான ஒரு ஆட்சி நடப்பதாக அங்கிருக்கிற மக்கள் உணர்கிறார்கள். பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஆல்கஹாலை பேன் பண்ணது, இது போன்ற பல ஒரு திட்டங்கள் அவங்க கவர்மெண்ட் சார்பா நடந்ததை நிதிஷ்குமாரை தேஜஸ்வி யாதவை விட ஒரு படி அதிகமாகவே அவரை ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்றதா நான் பாக்குறேன். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பீகார் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, என்டிஏ கூட்டணி அதிக இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு கருத்து கணிப்பு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இப்போ இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுல தேர்தல பிரதிபலிக்க போகிறது, இது சார்ந்து நம்மோடு பேசுவதற்காக ஸ்ரீகுமார் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்காங்க. ஸ்ரீகுமார் கண்ணன், வணக்கம். வணக்கம் சார். சார், பீகார் என்டிஏ கூட்டணி அதனுடைய ரிசல்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், தேர்தலை பிந்தைய கருத்து கணிப்பு. ஸோ எப்படி இருக்கு இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி 2 கட்டமா நடந்தது. 6ஆம் தேதி 121 தொகுதிகள், 12 இன்றைக்கு 122 தொகுதிகள், 243 டோட்டல். ஸோ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே நான் பார்க்கறது என்னன்னா, என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா விதமான தேர்தல் வியூகங்களை சரியாக அமைத்துள்ளதாக நான் பார்க்கிறேன். அது நிதிஷ்குமாரை முதலமைச்சரா ப்ரொஜெக்ட் பண்ற விஷயமாக இருக்கலாம், அல்லது தேர்தல் கூட்டணிகளை முன்கூட்டியே இறுதி செய்த விஷயமாக இருக்கலாம், பிரதமரிலிருந்து எல்லோருமே நிதிஷ்குமாரை அங்கீகரித்த விஷயமாக இருக்கலாம், போட்டி வேட்பாளர்களை தவிர்த்த விஷயமாக இருக்கலாம், 10,000 ரூபாய் அந்த விமனுக்கு ஒரு ஸ்கீமை எலெக்ஷனுக்கு கொஞ்சம் மாசம் முன்னாடியே ரோல் அவுட் பண்ணதா இருக்கலாம், பாட்னா மெட்ரோ எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ரைட்டா நடந்ததா பாக்குறேன். ஸோ பீகார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த மாநிலம் 90% கேஸ்ட் அடிப்படையில தான் ஓட் போடுவாங்க. அதர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தாலும் 90% மக்கள் அங்கு ஜாதிக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டேட். ஏன்னா பல ஜாதி அமைப்புகளை சேர்ந்த விஷயங்கள் அங்கு இருக்கும். பிராமணர்கள், பூமிகார்கள், ராஜ்புட்ஸ், இவங்களை தாண்டி இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தலித், மகாதலித் இருப்பாங்க, ஓபிசி, இபிசி இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் சேர்த்து வைத்த ஒரு கலவை அது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்டிஏ 140 to 150 சீட் அந்த ஒரு ரேஞ்சில கொடுக்கறதா எல்லா எக்ஸிட் போலும் கொடுக்குறாங்க. நானும் அதோடு ஒத்து போகிறேன். கிட்டத்தட்ட அதே லெவல்ல தான், அந்த ரேஞ்சில தான் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ ஜேடியு பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 135, 140, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி 100, 115, இதுக்கு கீழே தான் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியை எல்லாருமே வகைப்படுத்தி இருக்காங்க எல்லா கருத்து கணிப்புகளும். ஆனா ஜேடியு பாஜக கூட்டணிங்கிறது 140, 150, 140, 160 அப்படின்னு நம்பர்ஸ்லயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு 40 சீட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எந்த ஜாதி அமைப்புகளை எந்த கூட்டணி கையகப்படுத்துகிறது அப்படிங்கறத அடிப்படையில வச்சுதான் இந்த கணக்கை நம்ம போட முடியும். இப்போ மகாகட்பந்தனை எடுத்துப்போம். அவங்களுக்கு பேசிக் அந்த பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கிறவங்க முஸ்லிம்ஸும் யாதவும், இது இவங்களுடைய சைட்ல இருக்கு. அதை தவிர கொஞ்சம் அந்த மல்லாஸ்ன்னு சொல்லக்கூடிய படகோட்டிகள் கட்சி, முகேஷ் சஹானி தலைமையில அவரையும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதோட இருக்கிறது இவங்களுடைய கூட்டணி, மகாகட்பந்தனுடைய கூட்டணி. அதுல காங்கிரஸ் இருக்காங்க, இடதுசாரிகள் இருக்காங்க, அந்த முகேஷ் சஹானி கட்சி இருக்கு, ஆர்ஜேடி இருக்கு. இந்த பக்கம் என்டிஏல பாத்தீங்கன்னா, அங்க ஓபிசி முகமாக இருப்பவர் நிதிஷ்குமார்.
அதே ஓபிசி உடைய பிரதமராகவும் இருப்பவர் திரு மோடி. சோ ஓபிசி இபிசி கன்சால்டேஷன் நடக்குது. சோ தலித் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு அங்க பாத்தீங்கன்னா ராம்விலாஸ் பஸ்வானும் இருக்காரு, ஜித்தன் ராம் மாஞ்சியும் இருக்காரு, சிராக் பஸ்வானோட கட்சி. சோ அவங்க வந்து அஹ், அஹ், தலித்னு பாத்தீங்கன்னா இவங்க மகா தலித்துங்கிற கேட்டகரியில வந்து ஜித்தன் ராம் மாஞ்சி இருக்காரு. சோ இந்த குஷ்வாகா கம்யூனிட்டி, அந்த கோயரின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து உபேந்திர குஷ்வாகா இருக்காரு. சோ போன தடவை நம்ம பார்த்தோம்னா 2020க்கும் 2025க்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம்னா 2020ல சிராக் பஸ்வான் தனியா நின்னார். அவர் தனியா நின்னதுனால கிட்டத்தட்ட ஜேடியுடைய கிட்டத்தட்ட பல தொகுதிகள் தோல்வி அடைந்தது. ஒரு 20ல இருந்து 30 தொகுதிகள் வந்து அவர் வெற்றி தோல்விகளை பாதித்தார். அதனாலதான் ரொம்ப குரூஷியலா இருந்தது. 125 சீட்டு மட்டும்தான் அந்த கூட்டணிக்கு கிடைத்தது. அதே மாதிரி குஷ்வாகா தனியா நின்னார். ஆனா முகேஷ் சகினி இங்க இருந்ததுனால ஓரளவு அது பேலன்ஸ் ஆச்சு. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் அந்த கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 10% அதிகமாக என்டிஏ கூட்டணியில வந்து அவங்க வரிசைப்படுத்தியிருக்காங்க. சோ அந்த அரித்மெட்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரி இரண்டும் சேர்ந்து வேலை செய்வதால் அஹ், கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போல்ஸுமே ஒரே டைரக்ஷனை காட்டுறதா நான் பாக்குறேன். சார் இப்போ 2024 மக்களவை தேர்தல்ல இது கொஞ்சம் மாறிடுச்சு. எல்லா எக்ஸிட் போல்ஸும் பாஜக எவ்வளவு இடங்களை பெறும் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டாஸ் பார்த்தோம். பட் அதுக்கு அப்படியே நேர் மாறான ஒரு சூழலை உருவாக்கிச்சு. கூட்டணிகளோட தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் பாஜகவுக்கு உருவாச்சுது. அந்த மாதிரி இந்த ப்ரீ போல நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? இல்ல இந்த கூட்டணிகளை வந்து எந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்கங்கிறத பொறுத்துதான் அந்த கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ண முடியும். 2024 தேர்தல்ல பல தவறுகளை பாஜக செய்ததாக நான் பார்க்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த 3 மாநிலங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், மகாராஷ்டிரால பட்னவிஸ், ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜே அண்ட் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத், இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை தவிர்த்துட்டு சில சீட்டுகளை வந்து பாஜக கொடுத்ததா நான் பாக்குறேன். சோ அதோடைய ஒரு அதோடைய ஒரு பிரச்சனைகளும் இதுல வெளிப்பட்டது. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து 2024 தேர்தலில் பெரிய அளவுல வேலை செய்யல, அதுவும் ஒரு காரணம். சோ அந்த அப்போசிஷனுடைய ஒரு கேம்பெயினிங், அதுவும் ஒரு காரணம். சோ எல்லாமே சேர்ந்துதான் 2024 தேர்தலை பாதிச்சுது. வேற இந்த அசெம்பிளி எலெக்ஷனை ஆனா பொறுத்த அது வரைக்கும் சார், ஆனா நீங்க சொல் ஓகே அந்த சிச்சுவேஷனை சொன்னீங்க. பட் நான் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை சொல்றேன். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லயே ஒரு பெரிய மாறுபாடு தெரிஞ்சது இல்ல. அவ்வளவு அது எக்ஸிட் போல்லே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்ல அன்னைக்கு. ஆமா. ஏன்னா அதுக்கு அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பிளைண்டா வந்து மோடி தலைமையில வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போனாங்க. வேற இந்த ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது பல ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ நேஷனல் இஷ்யூஸ் மேல எழும்பும் போது அதோடைய எக்ஸிட் போலுடைய தன்மை வேறையா இருக்கும். மக்கள் வந்து அதை ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவாங்க. வேற ஸ்டேட் எலெக்ஷன் எடுத்து பாருங்க. இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல இது ஸ்டேட்டுக்கு உண்டான விஷயம், ஸ்டேட்டுக்கு சம்பந்தப்பட்ட பார்ட்டி, ஸ்டேட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் அப்படிங்கிற போது அதுக்குண்டான ஜாதிகள் இவங்களெல்லாம் வச்சு பாக்குற போது எப்படி வாக்காளர்களுக்கு பார்லிமெண்ட் அசம்பிளியில அந்த ஓட்டு போடுற விதம் மாறுதோ, எக்ஸிட் போல் செய்யறவங்களுக்கும் நேஷனல் எலெக்ஷனையும் அசம்பிளி எலெக்ஷனையும் பாக்குற அந்த கண்ணோட்டம் மாறும். சோ அதன் அடிப்படையில வச்சு பாக்குற போது இது கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேர்னு சொன்னா பரவாயில்ல, எல்லா எக்ஸிட் போல்ஸுமே ஒரே திசையை நோக்கி பார்ப்பதாக நான் பார்க்கிறேன். சரி, இப்போ பாஜக, ஜேடியு அப்படிங்கிறது எல்லா சமூகத்தையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதுல தலித், மகா தலித் எல்லாரும். அதே மாதிரியான காங்கிரஸும் எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுத்தது மாதிரியான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி. இல்ல காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடியோட ப்ராப்ளம் என்னன்னா, புதியவர்களை இழுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. இப்போ நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வி யாதுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். மகாகட்பந்தன் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், இந்த பக்கம் நிதிஷ்குமார். தேஜஸ் நிதிஷ்குமாருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸே கிடையாது. ஒரு ஸ்டேட் லெவல் பெரிய தலைவராக அவர் எழும்பி நிற்கிறார். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பழைய தலைவர்கள் எல்லாருமே இப்ப செயலிழந்துட்டாங்க. பாருங்க, சரத் யாதவ் இறந்து போயிட்டாரு, சுஷில் மோடி இறந்து போயிட்டாரு, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இறந்து போயிட்டாரு, ராம்விலாஸ் பஸ்வான் இறந்து போயிட்டாரு. சோ எந்த பெரிய தலைவர்களுமே இப்போது இல்லை பீகார்ல. லாலு பிரசாத் யாதவ் ஓய்வு பெற்றுட்டாரு, வயசாயிடுச்சு அவருக்கு.
நிதிஷ்குமார் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த சமகாலத்து தலைவர்கள்ல ஒருவராக மட்டுமே இருக்கிறார். தேஜஸ்வி யாதவோட ப்ராப்ளம் என்னன்னா, தேஜஸ்வி யாதவ் அனைத்து சமுதாயத்தினருக்கும் அது ஒரு தலைவராக எழும்பி வரவில்லை. அவரை இன்னமும் அந்த இஸ்லாமியர்களுக்கும், யாதவர்களுக்கும் உண்டான தலைவர்களாகவே மக்கள் பார்க்கிறார்கள். தட் இஸ் a மெயின் ப்ராப்ளம். அண்ட் அவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா, பாக்கி பேருக்கு உண்டான அந்த சமநீதி சமூக நீதி கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் மக்களுக்கு இருக்கிறது. ஏன்னா, ஏற்கனவே லாலு பிரசாத் யாதவோட ஆட்சியை அவங்க பார்த்துட்டாங்க. லாலு பிரசாத் யாதவ் ஆட்சி முடிவுற்று நிதிஷ்குமாருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் சமமான ஒரு ஆட்சி நடப்பதாக அங்க இருக்கிற மக்கள் உணர்கிறார்கள். இப்ப தமிழ்நாடையும் பீகாரையும் நீங்க கம்பேர் பண்ணலாங்கன்னா, ஒரு சிறிய அளவு டெவலப்மெண்ட்ஸோ, ஒரு சிறிய அளவு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லயே அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க பீகார் மக்கள். தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாடோட ஆஸ்பிரேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். சோ முதல்ல அந்த அந்த லா அண்ட் ஆர்டர்ல இருந்து வெளியில வந்தது, அப்புறம் முதல்ல பெண் குழந்தைகளுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹாலை பேன் பண்ணது, இது போன்ற பல ஒரு திட்டங்கள் அவங்க கவர்மெண்ட் சார்பா நடந்ததை வந்து நிதிஷ்குமாரை தேஜஸ்வி யாதவை விட ஒரு ஒரு படி அதிகமாகவே அவரை வந்து ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்றதா நான் பாக்குறேன். ஸ்ரீகுமார் சார், நிறைய தகவல்கள் இந்த நேரத்துல எக்ஸிட் போல் வந்த உடனே எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். நேர்களே, மற்றும் ஒரு சந்திப்புல நம்ம இணையலாம். நன்றி.